இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, கஸ்டம் செக்அப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க எல்லாரும் ஆப்பிள் தான் வித்துட்டு இருக்காங்க. What is your YouTube channel name? Tinush Vlogs. Tinush Vlogs. Yes. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட கரெக்டான பார்டருங்க. இது பாருங்க, இதுதாங்க இந்தியா பாகிஸ்தானோட ஜீரோ லேனு. இந்த இடம் வந்து இந்தியாவுக்கும் சொந்தம் கிடையாது, பாகிஸ்தானுக்கும் சொந்தம் கிடையாது. இது பாருங்க, அம்ரித்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்ஷா பயன்படுத்துகிறாங்க, இ ரிக்ஷா. ஜம்முவில் தான் இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அதான் வந்து 1 கிலோ இங்கே 300 ரூபாயாம். நம்ம இலங்கை காசுக்கு வந்து 1200 ரூபா தான். ஸ்ரீநகர் ஹவு மச் பஸ் டிக்கெட்? 400. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இவங்க 2 பேரும் ஃப்ரைட் மோமோஸ் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குதா? வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில் லாகோர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறவங்க. இந்த லாகோர் வந்து இந்தியா பாகிஸ்தான் தரை எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது. அட்டாரி வாகா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற அந்த லேண்ட் பார்டர். அது வழியாக கிராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிறோம். அதாவது பாகிஸ்தானை விட்டு இந்தியாவுக்கு போகிறோம். இன்றைக்கி பாகிஸ்தானில் கடைசி நாளே. நான் உள்ளே வரும்போது கூட அந்த லேண்ட் பார்டர் வழியாக தான் வந்திருப்பேன். பாகிஸ்தான் சூப்பரான ஒரு நாடுங்க. எல்லோரும் நினைக்கிற மாதிரி கிடையாது. மக்கள் எல்லாம் வேறு லெவல், நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. இப்போது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அம்ரித்சர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் இல்லைன்னா ட்ரெயின் எடுத்துகிட்டு ஜம்மு போகிறோம். இப்போ வந்து நம்ம அட்டாரி வாகா பார்டருக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இந்த அண்ணாவோட தான் போயிட்டுருக்குறோம் பைக் டாக்ஸியில். இங்கே வந்து இன்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்ம ஈஸியாக பைக் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாகா பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு வந்திருக்கிறோம். இவர் தான் நம்ம பைக் டாக்ஸி ரைடரு. அவர் டீ வாங்கி தரேன் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? ஹஃபீஸ் உசாமா. ஹஃபீஸ், ஸோ நைஸ் ஆஃப். இவர் வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிறாப்லையா, பார்ட் டைமில் பைக்லாம் ஓட்டிகிட்ருக்கிறாரு. சூப்பருங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பாகிஸ்தானில் டீ வேறு லெவலில் இருக்குது. பாகிஸ்தானி டீ இஸ் வெரி குட். யா, எவ்ரிவேர் இன் பாகிஸ்தான். தேங்க்யூ. இந்த பக்கமாக நிற்கிற இந்த லாரி எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தாங்க போதான். உருளைக்கிழங்கு பாகிஸ்தான்லேருந்து கொண்டு போகிறாங்க. பொட்டேட்டோ ரைட்? எஸ். எருமை மாடு, குதிரை, கழுதை எல்லாமே வளர்க்குறாங்க இங்கே. டோங்கி. ஹாய். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பாகிஸ்தான் பசங்களை சந்திச்சிருக்கிறோம். யூடியூப். What is your YouTube channel name? Tinush Vlogs. Tinush Vlogs. Yes. Copy. You're from where? Which place? I am Vaga. Vaga. This is Vaga. Okay. Thank you. Nice. Welcome. Bye. அட்டாரி வாகா பார்டர் பக்கத்துலேயே வந்தாச்சுங்க. உள்ளே வரும்போது நிறைய பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் இருந்துச்சு. பேக்கெல்லாம் ஃபுல்லாகவே ஒன்று எடுத்து செக் பண்ணாங்க. இப்போ அப்படியே வந்து பாகிஸ்தானோட இமிக்ரேஷன் இங்கே தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஸ்டாம்ப் வாங்கிட்டு அப்படியே இப்போ பாருங்கள், அங்கே தான் கேட் இருக்குது, அந்த பக்கமாக போகலாம். இதுதாங்க இந்த பார்டரில் இருக்கிற பாகிஸ்தானோட இமிக்ரேஷன் ஆஃபீஸ். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸிட் ஸ்டாம்பு குத்திட்டாங்க. இப்போ அப்படியே வெளியில் போயிட்டு இந்தியாவுக்குள்ளால் என்டர் ஆக வேண்டியதான். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே வந்துட்டோங்க. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் கேட்டு. இந்த இடத்துல பெரிய ஒரு கொடி கம்பம் இருக்குது. பட் ஆனால் பாகிஸ்தான் கொடியை காணல. இந்தியா கொடிலாம் அந்த பக்கமாக கம்பீரமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து பாகிஸ்தான் நாட்டோட பார்டர் கேட்டு. இங்கே முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுக்கும் இந்தியா நாட்டுக்கும் இடையிலான பார்டர் ஃப்ளாக் செரமனி நடக்கும். இப்போ பாருங்கள், இங்கே தான் வந்து மக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்திருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் இப்போ ஆட் பண்ணுறேன்.
ஃப்ளாக் செரமனினா வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்தியாவுடைய இராணுவம் பலம் வாய்ந்ததா இல்லைனா பாகிஸ்தானுடைய இராணுவம் பலம் வாய்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளுக்கு இடையிலையும் ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடக்கும். இது ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் நடக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட கரெக்டான பார்டருங்க. இப்போ செரமனி முடிச்சுட்டு பார்டர் கிட்ட வந்திருக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இங்கே இருக்கிற இந்த பார்டர் ஆஃபீஸர்லாம் எவ்வளோ உயரமாக இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பக்கமாக இந்தியா மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இதோ பாருங்க, இதுதாங்க இந்தியா பாகிஸ்தானோட ஜீரோ லேண்டு. இந்த இடம் வந்து இந்தியாவுக்கும் சொந்தம் கிடையாது, பாகிஸ்தானுக்கும் சொந்தம் கிடையாது. So my friend, this is the Indian property. Indian farmers came here 8 a.m. to 2 p.m. and then go back to India. This is start from India. So we came here at Wagah border and Pakistan Indian flag ceremony. 14 August 1947 we have partitions, and after 7 years the start ceremony, and Pakistan said Wagah border, Indian side say Atari borders. So Pakistan like 30 km from Lahore from border, and also 30 km from Amritsar. So this is India have like Indian army, Pakistan army, they showing this ceremony. Actually they call GCP. GCP means Joint Check Post India and Pakistan. So this is the only borders people can cross. So Indian showing we have a strong army, and Pakistan saying we have strong army. So almost 70 years still happening, and they call flag ceremony, Pakistan and Indian border ceremony. பாய் பாய் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, இந்தியாவுக்கு ஆய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்தியா பக்கமாக. நான் உள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வந்து கேட்டுக்கு நடுவில் வந்து ஜீரோ லைன் இருக்கும். ஓகேங்க, இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, கஸ்டம் செக்அப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே வந்து நம்ம ஏதாவது லோக்கல் வண்டியை பிடிச்சிட்டு அம்ரிட்சர் போகலாம். இங்கே பார்டர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பேசுகிறாங்க. வாங்க அப்படியே வெளியில் போகலாம். இப்போ பாருங்கள், இந்த வழியால் தான் நம்ம உள்ளே போனோம், அதே வழியால் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. லாகூருக்கு 23 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க இங்கேருந்து, இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இந்தியாவில் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 98 ரூபாங்க. அப்படின்னா அது ஒரு 3.8 பேருக்குன்னா நம்ம இலங்கை பெருமதி வரும். நான் கீழே போடுறேன். இப்போ வந்து அட்டாரி வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸில் தான் அம்ரிஸ்டருக்கு போக போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பஸ் பயணம் இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு தான் ஜம்மு நோக்கி பஸ்ஸில் போகிறதா இல்லைன்னா ட்ரெயினில் போகிறதான்னு சொல்லி முடிவு பண்ணணும். முதல்ல சிம் கார்டு எடுக்கணும். அம்ரிட்சர் வந்தாச்சுங்க. அம்ரிட்சர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறேன்.
இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாமே வந்து தலைப்பாகை மாதிரி ஒரு தொப்பி மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள், தலையில் கலர் கலராக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலரில் வச்சுருக்காங்க. அதுக்கு டர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் பேர் பஞ்சாபி பேர். அப்படியே முதலாவது வேலையாக போயிட்டு சிம் கார்டு எடுக்கணும். பட் சிம் கார்டு தருவாங்களா என்னன்னு தெரியல ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டுக்கு. அம்ரிட்சரில் சிம் கார்டு வாங்குறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் தரவே முடியான்ட்டானுங்க. இந்தியா சிட்டிசன் ஒருத்தருடைய ஆதார் கார்டு இருந்தால் தான் தருவாங்களாம். தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்ம சுப்ராஜ் அண்ணா, அப்புறம் சசின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, நேபாளில் மீட் பண்ணவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களோட ஆதார் கார்டை ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அவங்களே நேரில் வந்தால் தான் தருவேன் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ் புக் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஸ் புக் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து 210 கிலோமீட்டர் ஜம்முக்கு. ஜம்மு அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியோட வின்டர் கேபிட்டல். குளிர்காலத்தில் இந்த ஜம்மு தான் வந்து அங்கே தலைநகரமாக இருக்கும். இப்போ அங்கே போகிறோம். அங்கே வந்து நம்மளோட நண்பர் தமிழ் ப்ரோஸும் வன்னி வ்ளாகர் இருக்கிறாங்க. அவங்கள போய் மீட் பண்ணலாம். அவங்க சிம் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே லோக்கலில் இருக்கிற ஏதோ ஒரு கடையில் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், அம்ரிட்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்ஷா பயன்படுத்துகிறாங்க. இ ரிக்ஷா, எலக்ட்ரானிக் வண்டி. எதுக்கு தான் ஆன் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. வாண்டடாக சும்மா சும்மா ஆன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது, எதுவுமே சவுண்டு எதுவுமே கிடையாது, எலக்ட்ரிக் வண்டி அப்படிங்கிறனால. இது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அந்த வண்டி தாங்க. ஜம்மு போனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு தெரியல கிளைமேட்டு. பாருங்க, எங்கே பார்த்தாலும் அந்த ரிக்ஷா தாங்க, எலக்ட்ரானிக் ரிக்ஷா. இந்தியாவில் தலைவா பேசோட தலைவா, இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆட்டோவுக்கு ஒவ்வொரு பெயிண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க போல. தமிழ்நாட்டில் அட கடவுளே, தமிழ்நாட்டில் மஞ்சள் மாதிரி, இங்கே கருப்பு, அதுக்கப்புறமா பச்சை, இந்த 2 கலரை யூஸ் பண்ணுறாங்க. தலைவன் பேச விட மாட்டான். நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. நான் நார்மலான சீட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். அதை அப்கிரேட் பண்ணி ஸ்லீப்பர் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கிளாஸ்னால் வேறு எதுவும் கிடையாது, தெரியும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி பெட்டு மாதிரி இருக்குங்க. இதுவும் ஷேரிங் தான், ஆனால் நான் புக் பண்ண வந்து அந்த மாதிரி நார்மலான சீட்டு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பஸ்ஸு ஃபுல்லாக. இந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. மேலே ஏசி வேலை ஒர்க் ஆகுது, ஆனால் நமக்கு தேவைப்படாது. இந்த இடத்துல ஒரு லைட் இருக்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிம் கார்டு மட்டும் தான் கிடைக்கல. நான் ஜம்மு போனோம்னா அங்கே வந்து டூரிஸ்ட்டு பாஸ்போர்ட்டை வச்சு சிம் கார்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அம்ரிட்சர் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட லாகோருக்கு ஒத்ததாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த அம்ரிட்சர். இங்கே இருக்கிற மக்கள் வந்து பஞ்சாபி லாங்குவேஜ் மட்டும்தாங்க பேசுகிறாங்க, வேறு எந்த லாங்குவேஜும் பேச மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட தப்பு கிடையாது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அவங்களோட பேசுகிறதுக்கு. இந்த பாருங்க, ஒரு பல மார்க்கெட் இருக்குது இந்த இடத்துல. ஓ, அந்த வாட்டர் கல்ட்டு இங்கேயும் இருக்குதுங்க. நம்ம பாகிஸ்தானில் பார்த்த அந்த வாட்டர் கல்ட்டு இங்கேயும் இருக்குது. இதோ பாருங்க. இப்போ வந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஜெயின்திபூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க போயிட்டுருக்குறோம். எல்லா இடத்துலையும் விவசாய நிலங்கள் தான் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் ஏதோ பண்ணையெல்லாம் இருக்குதுங்க, கரும்பு விளைய வச்சுருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே. ஜம்முக்கு வந்துட்டாங்க. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது, செம்ம குளிராக இருக்குது. தமிழ் ப்ரோஸும் வன்னி வ்ளாக் அண்ணாவும் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் டெரிட்டரியில் தான் இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் டெரிட்டரியோட கேபிட்டல், அதாவது வின்டர் கேபிட்டல் ஜம்முவில் தான் இருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்க. வன்னி வ்ளாகர்னா இருக்காரு, அதே மாதிரி நம்ம தமிழ் ப்ரோஸ் பாய்ஸ்டன் இருக்கிறாரு. இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து டேரெக்டாக ஜம்முக்கு வந்துட்டாங்க. நான் பாகிஸ்தான்லேருந்து அப்படியே வாகா பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போது நாங்கள் இங்கே ஸ்னோஃபால் ஆகணும்னு நினச்சோம், ஆனால் ஸ்னோஃபால் ஆகலை. அதனால் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவும் வந்து இதே யூனியன் டெரிட்டரியில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பிளேஸ் போகிறோம்? ஸ்ரீநகர் போயிட்டு அங்கேருந்து சோன்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இடம் இருக்குது.
இன்றைக்கி இங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைன்னா ஷேரிங் டாக்ஸி இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகலான்னு சொல்லிட்டு. இப்போ கையில் காசு கிடையாது, அதனால் ஏடிஎம் நோக்கி போயிட்டுருக்குறோம். பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா இருக்கா ஊரு? குளிருது மட்டும் இருக்குது. ஆமாம், நம்ம இலங்கையோட ஒப்பிட்டோம்னா நுவரெலியா ஹப்புத்தலையிலலாம் ஈவினிங் டைமும் நைட் டைம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ இங்கே பகல் டைமில் இருக்குது. இங்கே டிசம்பர் டைம் அந்த டைம்ல இங்கே இல்லை, அந்த அங்கால அதாவது கொஞ்சம் உயர்மான இடங்கள்ல பனி பெய்யும். முக்கியமாக அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். வாங்க அப்படியே போகலாம். சூப்பராக இருக்குதுங்க ஜம்மு. ஆனால் என்ன, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பில்டிங்காக இருக்கனால இயற்கையை ரசிக்க முடியல. அதான் உண்மையான விஷயம். இயற்கையை தேடி தான் இப்போ நம்மளோட பயணம் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிழமை நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே ஜம்முவில் நாங்கள் பார்த்த ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுக்கலாங்க. சைக்கிள் மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க டவுன்லோட் யானா ஆப்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு QR கோடு வரும்போல் இருக்குது. அது ஸ்கேன் பண்ணோம்னா இந்த சைக்கிளை வந்து நம்ம ரெண்டுக்கு எடுத்துடலாம். இதை பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. திரும்ப அப்படியே வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம். இப்போ பேங்க்கில் போயிட்டு பணம் எடுக்கலாம். ஏடிஎம் தான் தேடிட்டு இருக்கிறோம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓ இதுவும் இருக்குது ப்ரோ, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா? கார்டை போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. SBI பேங்க்கில் வந்து ஈஸியாக பணம் எடுக்க முடிஞ்சிச்சிங்க. ஆனால் கமிஷன் எடுத்துருக்குறாங்க, 8% கமிஷன் எடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், இப்போ இந்த ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து துணிக்கடை, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்வீட்ஸு, இது என்னன்னு தெரியலைங்க, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது என்ன இது? ட்ரை ஃப்ரூட்ஸா? இதோ பாருங்க எங்கேயும் வச்சுருக்காங்க. பிரதர், வாட் இஸ் திஸ்? திஸ் ஒன் வால்நட்டா? வால்நட்டுங்க. அது இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் பாதாம், ஆல்மண்ட், ரைட்? ஆல்மண்ட். I am from Sri Lanka, that's why I am looking. Okay. So what are the prices? Almond 300 rupees. 300. 1 kg 300 ஆங்க இது. Walnut 250. Okay. Thank you. எல்லாம் குறைவா இருக்கு, மங்கட உள்ள பயங்கர விலை. ஆமா, பாதாம் வந்து 1 கிலோ இங்கே 300 ரூபாயா. நம்ம இலங்கை காசுக்கு வந்து 1200 ரூபா தான். அடே 1200 ரூபாய்க்கு இந்த பாக்கெட் 1200 சின்ன ஒரு பாக்கெட் தான் கொடுப்பாங்க. இங்கே 1 கிலோ 1200 ரூபா. இங்க 1 கிலோ 300 ரூபா. இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்ரீநகர் போகிறதுக்கான பஸ்ஸு பிடிக்கணும், இல்லைன்னா ஷேர் டாக்ஸி பிடிக்கணும். இப்போ இங்கே இந்த தார் வண்டியெல்லாம் சாதாரணமாக வச்சுருக்காங்க, நம்ம ஊர்லலாம் பார்க்கவே முடியாது. இது வந்து மகேந்திரா அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது, இந்தியன் வண்டி. கெத்தாக இருக்குது என்ன ப்ரோ இது? எங்கட ஊரில் இருந்தால் அப்படி இருக்கும். நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்காதே, இருந்தாலும் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். சிம் கார்டு காலையில் தான் இங்கே தாங்க ட்ரை பண்ணோம், நான் தரமாட்டேன்ட்டாங்க. என்னன்னு தெரியல. என்னோடய வீசா வந்து ட்ரிபிள் என்ட்ரி வீசா, அதனால வீசாவுக்கு மேலே வந்து ஸ்டாம்ப் பண்ண மாட்டாங்க. அதனால ஏதோ அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ட்டாங்க. சரி விட்டாச்சு. நம்ம நண்பர்கள் 2 பேர்கிட்டையுமே வந்து சிம் இருக்குது, அதை வச்சு சமாளிச்சிக்கலாம். பாதி போட்டுக்கலாம். ஆமாம். பாருங்கள், வீதி ஓரங்களில் இந்த மாதிரி சிப்ஸு கடை, மிக்சர் கடை. இங்கே வந்து ஆட்டோ எல்லாமே வந்து கருப்பு கலரில் இருக்குதுங்க. கருப்பும் லைட்டாக மஞ்சளும் கலந்த மாதிரி. இது இந்த மாதிரி இனோவா கார் தான் வந்து இங்கே ஷேர் டாக்ஸியாக யூஸ் பண்ணுறாங்களாம் ஊருக்குள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஆட்டோ, ஃபியூவல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, எந்த சவுண்டுமே வராதுங்க இதில். இந்த ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க ஜம்மு. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஆப்பிள் கடை தாங்க. இதோ பாருங்க, எல்லாரும் ஆப்பிள் தான் வித்துட்டு இருக்கிறாங்க.
அப்படி எதுக்கே ஆன் பண்ணுறீங்க? என்னத்துக்கு ஆன் பண்ணுறாங்கன்னு தெரியல, சும்மா சும்மா ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஹாப்பனிங்காக இருக்குது இந்த ஒரு ஏரியா. வந்தாச்சுங்க. இப்போ பாருங்க, முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஜேகே ஜம்மு காஷ்மீர் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கான பஸ்ஸுங்க. இந்த பஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொலேரோ வண்டி, ஸ்கார்பியோ, இனோவா. श्रीनगर 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 सर उधर इधर फुल ओके ओके सो श्रीनगर हाउ मच बस टिकट 400 okay okay roadways so how long it will get time 5 no time 5 hours okay good so we need to wait here right thank you 400 ரூபாய் பஸ் டிக்கெட் வெயிட் பண்ணட்டாங்க கொஞ்ச நேரம் அதுக்கு முன்னாடி உள்ள பஸ் போயிருச்சாங்க பஸ்ஸுக்கு ட்ரை பண்ணால் ஆனால் பஸ்ஸு கிடைக்கல அதனால் வந்து ஷேரிங் டாக்ஸியில் தான் போகிறோம் ஒருத்தருக்கு வந்து 700 ரூபா கேட்டிருக்கிறாங்க இந்தியா பணத்தில் கிட்டத்தட்ட நம்ம இலங்கை காசில் 2800 ரூபா கிட்டக்க வரும் 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறதுக்கு பட் பஸ்ஸுனால் வந்து ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணி போவாங்க இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு வழி கிடையாதுங்க மேலே போகிறதுக்கு ஸோ இந்த அண்ணாவோட தான் போயிட்டுருக்குறோம் இப்போ குளிர் தாங்கக்கூடிய மாதிரியான ஆடைகள் தான் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது இது பாருங்க ஆப்பிள் கடை நட்ஸு எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க ஆல்மண்டு இந்த வால்நட்டு பிஸ்தா எல்லாமே பார்க்கலாம் அந்த மாதிரியான தோட்டங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்கிறோம் ஆப்பிள் தோட்டம் பார்க்கணும் முக்கியமாக இந்த வண்டியில் தாங்க இப்போ கிளம்ப போகிறோம் 3 பேருக்குமே வந்து 2100 INR இந்தியன் ருப்பீஸில் எடுத்துருக்குறாங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு வந்து 700 ரூபா இங்கே பாருங்க பேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வாகனம் लॉक इधर आ जाओ सर सामान ही ऊपर करना पड़ेगा देखो आप सामान रखो पहले तो आगे जाके कर देंगे सेंटर ही सीध रहे हैं सेंटर कोई बात नहीं सेंटर दौड़ गया सेंटर दौड़ गया सामान ऊपर रखेंगे ना कोई सा हो जाएगा सामान सब ऊपर रखेंगे நல்லா தான் இருக்குது பஸ்ஸில் போகிறத விட சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உட்காந்துட்டோங்க இந்த இடத்துல ஏன்னா அங்கே வந்து 3 பேர் உட்கார முடியாதான் அளவோடு கிடையாதான் ஒருத்தர் மட்டும் பின்னுக்கு போங்கன்ட்டாங்க 3 பேரும் வந்துட்டோம் பின்னாடி இப்போ இப்படி தான் போகிறோம் ஸ்ரீநகர் வரைக்குமே கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் எப்படி இருக்குது ப்ரோ இந்த மாதிரி போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி வேற மாதிரி நாங்கள் மேனிப்பா பஸ்ஸும் மாதல் பஸ்ஸில் போயிருக்கோம் இதை விட கேளுமா போயிருக்கோம் இது நல்லா இருக்குது பஸ்ஸில் போகிறதா பண்ணால் தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட மாட்டாங்க அதனால ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பஸ் நாங்கள் சொல்கிறத நிப்பாட்டுவாங்க இந்த ஆமாம் எங்களுக்கு தண்ணி வேணும்னா நிப்பாட்டுங்க நிப்பாட்டிடுறாங்க டிரைவர் என்னன்னு சூப்பராக பேசுகிறாரு சூப்பராக ஹிந்தி பேசுகிறாரு ஆமாம் நான் பேசுறது புரிய மாட்டேங்குது கலாய்க்கிறா அவருக்கு மட்டும் தமிழ் தெரியணும் சரி விட்ட கதை இப்போ வந்து அந்த வண்டியிலேருந்து வேற ஒரு வண்டிக்கு நம்மளை சேஞ்ச் பண்ணுறாங்க ஏன்னா அதில் சீட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பரவாயில்ல இதில் பின்னாடி இன்னொரு சீட் இருக்குது 6 சீட்டர்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க லக்கேஜ் எல்லாம் மேலே போட்டு கட்டிடுறாங்க
இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கிறாங்க. வேறு லெவல் குளிராக இருக்குதுங்க. இப்போ 2 மணிக்கிட்டக்க தான் இருக்கும். ஓ, இந்த இடத்துல தான் எல்லா வண்டியும் நிப்பாட்டுவாங்க போல் இருக்கு. இதை பாருங்கள், எல்லா ஷேர் டாக்ஸியும் இங்கே தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. நம்ம நுவரெலியா குளிர் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ பாருங்கள், சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லி இருந்துச்சுங்க. 130 ரூபா இந்தியா காசில். எப்படி கொண்டாந்து தந்துருக்காங்க சோறு பற்றாக்குறை உள்ள இங்கே அமர்த்தி வச்சுக்கிறாங்க. அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கறி தனியாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஒரு கடையாக இருக்குது. அவ்வளோதான், சிக்கனும் சோறும் தான். ஏதோ ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம வண்டி. பாருங்க இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் ஸ்னோ கொட்டுமான்னு தெரியல. நாங்கள் வந்து குல்மார்க் இல்லைன்னா பெஹல்காம், சோன்மார்க் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். அங்கே தான் இப்போ வந்து ஸ்னோஃபால் பேஞ்சிக்கிட்டு இருக்குதான். என்ன வாங்கினீங்க? என்ன வாங்கினீங்க? ஸ்வீட்டா? பச்சை சோப்பு வெள்ளையாக்குனது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாதெல்லாம் போட்டு இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்ரீநகரை இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. இப்போ டைம் வந்து 5:46 கிட்டக்க ஆகுது. சூப்பராக இருக்குதுங்க இந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே. பாருங்கள், அங்கே பனிமலை தெரியுது ப்ரோ. இதோ பாருங்கள், அங்கே மேலே தெரியுது. இப்போ தான் முத பனிமலையை பார்க்குறேன். நான் நேபாளில் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி. இந்தியாவில் இப்போ தான் முத பார்க்குறேன். ஆனால் கிளைமேட்டு வேறு லெவல் கூலாக இருக்குதுங்க. 16, 18 அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸ்ரீநகர் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு தெரியல. இதோ இங்கே ஒரு டனல் இருக்குது. ஓ, டனல் உள்ள வந்துட்டோம். அப்படியே வெளியில் காட்டுறேன் பாருங்க. இப்போ நாங்கள் ஸ்ரீநகருக்கு வந்தாச்சுங்க. வேறு லெவல் குளிராக இருக்குது. இந்த ரூமில் தான் தங்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி booking.comல புக் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜாக்கெட் கடைக்கு வந்துருக்குறோங்க. அந்த மாதிரி வின்டர் ஜாக்கெட் வாங்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் தாங்க முடியாது. இது பாருங்கள், வைல்டு கிராஃப்டோட இது இருக்குது. இது பாருங்க, இந்த கலர் நல்லா இருக்குது. இங்கே 10 பாகை செல்சியஸ் ப்ரோ. நைட்டுக்கு எப்படியும் ஒரு 6, 5 அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜாக்கெட்டுக்கு ப்ரைஸு கேட்டோம் 1200 ரூபா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கிட்ட வருதுங்க நம்ம இலங்கை காசில். 5000 ரூபா ரொம்ப அதிகம் தான். இது வந்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு டெல்லியில். 300 ரூபா தானே? என்ன பண்ணுறது, நாளைக்கு கடை எல்லாமே ஓப்பன் பண்ணோன்னே பார்க்கலாம். இப்போ நைட் அப்படிங்கிறனால இந்த கடை மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக 4000 ரூபா 5000 சொல்லுவாங்க. நாளைக்கு பார்க்கலாம். இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு தேடி பார்க்கலாம். நேபாளில் சாப்பிட்ட மோமோஸ் இங்கேயும் கிடைக்குது போல் இருக்குது. மோமோஸ்னால் வந்து இந்த ஸ்டீம் பண்ணுறது தான். நம்ம ஒரு கொழுக்கட்டை இனிப்பாக இருக்கும். இங்கே உள்ளது உள்ளே ஏதாவது மீட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்க, இப்படி ஒரு செட்டப் வச்சு தாங்க மோமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளதான் மோமோ இருக்குது. 2 வகையான மோமோ வச்சுருக்கிறாங்க. ஒன்று அவிச்சது, அதுக்கப்புறமா பொரிச்சது, ஸ்டீம் ஃப்ரை அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்க 2 பேரும் ஃப்ரைட் மோமோஸ் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதா? வேற மாதிரி சொன்னா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மோமோ, அதாவது அவிச்ச மோமோ, கொழுக்கட்டை மாதிரி. இது பாருங்க, நம்ம நேபாளில் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. Fazer repergunta aqui, ó.